எங்களுக்கு ஒரு 100 அடிக்கு முன்னாடி அந்த பாறை உருண்டு ஒரு ரோட்ல தான் சென்டர்ல அந்த வண்டியை போட்டுட்டு நிக்கிறோம். பக்கத்துல கிடைச்ச அந்த பரோட்டா பிஸ்கட் இதுகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க போன பஸ்ல தான் கிட்டத்தட்ட அடுத்த 2 நாள் நாங்க அந்த பஸ்ல இருந்து பக்கத்துல கிடைச்ச அந்த பரோட்டா பிஸ்கட் இதுகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜென்ஸ் வரைக்கும் அப்படி காலத்தை கழிச்சோம் 2 நாள். ஓரளவு ஒரு ரொம்ப விரக்தியின் உச்சிக்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இங்க உள்ள நம்முடைய உறவினர்கள் வந்து தமிழகத்தை முதலமைச்சர் அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணி முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொல்லி திரு ஸ்ரீலங்கா மினிஸ்டர் திரு செந்தில் தொண்டைமான் அவர்களுக்கு சொன்ன பிறகு கடகடன் எங்களுக்கு வந்து உதவிகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவரு எங்களை வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை அவரு கான்டாக்ட் பண்ணவர், நாங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுல வந்து அந்த தமிழக அயலக நல வாரிய திரு கார்த்திகை சிவசேனாபதி அவர்கள், அப்புறம் அதே அலுவலகத்தை சேர்ந்த திரு காந்தி புகழ்காந்தி அவர்கள், இவங்கெல்லாம் எங்களை அடிக்கடி கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹெல்ப் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 2 நாள நாங்க சந்திச்சது வந்து அந்த ஊரை விட்டு நகர முடியல. லெப்ட் ஒரு ரோட்ல தான் சென்டர்ல அந்த வண்டியை போட்டுட்டு நிக்கிறோம், பஸ்ஸை போட்டுட்டு நிக்கிறோம். அந்த ரோடு இப்படி போகும்போது அங்கேயும் பிளாக், இந்த பக்கம் பிளாக். அதை விட்டு எல்லாம் கிளியர் பண்ண பிறகு ஒரு நாள் திருப்பி நம்ம நுவரேலியா மேல போகும்போது எங்களுக்கு ஒரு 100 அடிக்கு முன்னாடி அந்த பாறை உருண்டு விழுந்தது. அது வந்து ஒரு ஆட்டோல இருந்து 3 பேர் இறந்தாங்க. அந்த அந்த சீக்வன்ஸ் நினைச்சு பார்த்தாலே ஒரு 2 மினிட்ஸ் நாங்க முன்னாடி போயிருந்திருப்போம்னா என்ன ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மிக ஒரு எல்லைக்கே போயிட்டு வந்தோம் எல்லாருமே.